தாயின் வயிற்றில் நம்ம தனியாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் வராங்க, சொந்தங்கள் அனைத்தும் வருகிறது. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அந்த சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை அனுப்பி வச்சிடுது தனியாக. ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம முக்கியமாக என்னென்னா, தாய் வயிற்றில் நம்ம இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நமக்கு பின்னாடி தாய் தகப்பன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு மாம் டேடு நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க, அதாவது மரணத்துக்கு அப்புறமும். அப்போ அந்த தாய் வயிற்றுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி தந்தை வயிற்றுலேருந்து போகணுமே, அப்போவும் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அதான் மாம் டேடு எப்போவுமே நம்ம கூட அறிவில் பயணம் செய்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு நான் இப்போ என்ன சப்ஜெக்ட் பேச வரேன்னா, பாவம் புண்ணியம் கர்மா அப்படின்னு. அந்த பாவம் புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடு இல்லை 6 சைடு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் 6 சைடு இருக்குது. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 2. அப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடு வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, இப்படி பார்த்தா ஒரு சைடு, இப்படி ஒரு சைடு. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 சைடு கிடைக்கும். இதில் பாதி, இதில் பாதி. அந்த மாதிரி பாவம் புண்ணியத்தில் பல கணக்குகள் இருக்குது. அப்போ முக்கியமாக எத்தனையோ பாவங்கள் இருந்தாலும் முக்கியமாக அந்த பாவத்தை 4 வகையில் பிரித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஜென்மமும் தன்னுடைய ஜென்மங்கள் 7 அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 7 ஜென்மங்கள் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் 7ன்னு சொன்னால் கூட இந்த 7க்குள்ளே எது வேணாலும் வருவேன். அதே நேரத்தில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே இது நுழையும், இது இதுக்குள்ளே நுழையாது. கத்தி உரை போன்றது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இரவு பகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் 2 பகுதியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இருளில் வெளிச்சம் நுழையும், வெளிச்சத்துக்குள்ளே இருள் நுழையாது. அப்போ அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருள் நுழையாதுன்னா நிழல் என்னும் ஒரு இருள் சின்னதாக நுழையும். நீங்கள் பார்க்குற இந்த இரவு அது ஒரு நிழல் தான். நம்மளுடைய நிழல் தான் நைட்டு வரும்போது பூமியின் நிழல் அப்படின்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்படி இத்தனை விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த விஷயத்தில் தெளிவு பெற முடியும். அப்போ அந்த கர்மா இது எப்படி, அது எல்லாமே இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு பாவம் இருக்குது, இறைவனுக்கு செய்யும் பாவம். ரைட்டுங்களா? அந்த இப்போ இறைவன் செய்யும் பாவம்னு சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவாங்க இறைவனோட இணை வைக்கக்கூடாது. அப்போ இணை வைக்கக்கூடாதுன்னு என்னன்னு கேட்டால் சிலைலாம் வணங்கக்கூடாது, இறைவனுக்கு இணையா, இறைவனை தவிர வேறு யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லை என்ற இறைவன். அப்போ இறைவன்கிட்ட எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவன் என்னத்தை கொடுக்க போகிறான்? மன்னிப்பு கூட மாம்டேடு சொன்னதுனால கேட்கணும். ஆனால் அவன் மன்னிப்பு கொடுக்குறானோ இல்லையோ, மன்னிப்பு கேட்கறது அவங்க பிள்ளையான நம்மளுக்கு கடமை. அந்த ஒரு விஷயம் தவிர வேறு எதுவுமே இறைவனுக்கு இணை வைக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, போகிறாங்க, வழி நடத்துகிறாங்க, இந்த கிரியேட் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்க போனோன்னா இந்த மாம்டேடு தான் நம்ம அறிவில் பயணம் செஞ்சு ஒன்றும் செஞ்சிட்ருக்காங்க. இது நம்மக்கிட்ட மட்டும் அவங்க பயணம் பண்ணலை, பிரபஞ்சத்தையே அப்படி தான் உருவாக்குனாங்க. அதனால தான் இந்த பூமி கோள்கள் எல்லாம் சரியான தன்னுடைய பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க துகள்களாக இருந்ததை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அறிவு துகளை ஒன்று சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த இறைவன் என்பவன் பரிசுத்தமானவன். அப்போ நடக்கிற அநியாயங்கள் எந்த இருந்தாலும் நம்ம அது இறைவன் மேலே பழி போடுறது, அவன் புகழுக்கும் இகழுக்கும் எதுவுமே அவன் இல்லை என்ற இடத்துக்கு போய்விட்டான். சரிங்களா? அப்போ ஒரு பாவம் இறைவனுக்கு செய்கிற பாவம் நடக்குது. 2வது பாவம் தன்னுடைய உடம்புக்கு செய்கிற பாவம் ஒன்று இருக்குது. தன்னுடைய உடம்புக்கு எப்படி அந்த பாவம்னா அந்த 7 ஜென்மங்களை கணக்கு வச்சுக்கணும். இப்போ நான் தப்பான பொருள் சாப்பிட்டா அது உடனே, இப்போ விஷத்தை சாப்பிட்டா நான் உடனே செத்துருவேன். அந்த விஷத்தோட தன்மையை பொறுத்து அதுக்கு டைமிங்கில் நான் சாவேன். சரிங்களா? அதே மாதிரி சுலோ பாய்சன், தம்பாக்கு, சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அது சில விஷயங்கள்லாம் செய்யும்போது அவங்க சில பேர் சொல்லுவாங்க, நானும் அவ்வளோ வயசு வரைக்கும் தம்பாக்கு புகைப்பிடித்தேன், எனக்கு எந்த கேன்சரும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த பாவத்தை உடம்பே பழி வாங்கினா தன்னுடைய அடுத்த தலைமுறை கூட அது போகலாம். சரிங்களா? நான் இப்போ ஒரு தப்பு பண்ணுறேன்னா எனக்கு அதில் எந்த நோயும் வரலன்னா எனக்கு
உள்ள ரத்தத்துலேருந்து அந்த என் பிள்ளை பிறக்கும்போது சப்போர்ட் அந்த பிள்ளைக்கு அந்த பாவம் செய்யலாம். அப்போ உடம்புக்கு செய்கிற பாவம் உடம்பே நம்மள பழி வாங்கிடும், தண்டனை கொடுத்துரும். இன்னொரு பாவம் வந்து இயற்கைக்கு செய்கிற பாவம். இப்போ இயற்கை செய்கிற பாவம்னா இப்போ வந்து பூகம்பம் அது இது வருமோ சொல்கிறாங்க. நம்ம இயற்கைக்கு நம்ம புறம்பா இதெல்லாம் செய்கிறதுனால தான் பூகம்பம் வருது, அது வருது இது வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க சயின்ஸு. இப்போ இயற்கைக்கு செய்கிற பாவம் இதுவும் ஒன்று தான். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிள்ளையாக பிறக்கிறப்ப அது இயற்கையாக ஒரு நடக்கிற ஒரு விஷயம். அந்த அப்பா அம்மாவை நம்ம தெய்வத்தின் இடத்துல மதிக்கணும். அப்பா அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய பெற்றவங்க. நம்ம மாம் டேட் சொல்கிறது உலகத்துக்கான அப்பா அம்மா அவங்க. அதனால தான் இது மாம் டேட்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது அப்பா அம்மான்னு நான் புரிஞ்சு சொல்கிறேன். அப்பா அம்மான்னு சொன்னால் நம்மளுடைய அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து தொடர்ந்து எல்லோருக்கும் அப்பா அம்மா இல்லை என்ற இறைவன் இருந்தாலும் அவன் இல்லை என்றதை போய்ட்டு தான் அதில் நான் இல்லைன்னு வச்சுட்டேன். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொன்று பாவம் வந்து ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்யும் பாவம். நான் ஒருத்தவனுக்கு கடன் வாங்கினேன் கொடுக்கல, ஒருத்தவனுக்கு புறம் பேசினேன், அவனு நல்ல வாழ்க்கை கெடுக்கிறேன், இப்படி நிறையா ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்யும் பாவம் இருக்குல்ல, அந்த பாவம். அது அவனாக வந்து மன்னிச்சிட்டா ஓகே, மன்னிக்கலைன்னா இப்படி இத்தனை பாவங்களை 4 வகையாக பிரிச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இயற்கைக்கு செய்கிற பாவம் இருக்குங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்கிற பாவம் நம்ம இயற்கையாக நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டு போகிறக்கல, அவங்களும் நம்மளை கேட்டு வைக்கலை. அவங்களுக்கே தெரியாது நம்ம இப்படிலாம் பிறந்து இல்லை அப்படிலாம் செய்வோன்னு. ஏதோ இயற்கையாக நடக்கிற ஒரு நம்ம உடம்புல நடக்கிற ஒரு விஷயத்தினால இதெல்லாம் நடக்குது. நடந்த பிறகு நம்ம கேட்குறோம், ஏதாவது ஒன்றா நீயா என்னை பெத்த அப்படின்னு அப்பா அம்மாவை பார்த்து கேட்குறோம். அப்போ உண்மையில் பார்க்க போனால் அப்பா அம்மா பெத்தங்கன்னு சொல்கிறத விட அப்பா வயிற்றுலேருந்து நாம் தான் முன்னாடி அடித்து போனோம். நம்மளுக்கு பின்னாடி எத்தனையோ உயிரணுக்களை வந்து நம்ம சகோதரர்கள் அந்த உயிரணுக்கள்லாம் அதை முந்திக்கிட்டு நம்ம போய் உள்ளே நுழைஞ்சோம். நம்ம தான் ஜெயிச்சு இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். அதுக்கு பின்னாடி ரீசன் என்ன, நம்ம ஏற்கனவே ஒரு நரகத்தை அனுபவித்து அந்த நரகத்தை தப்பியதுக்காக இந்த மனித பிறவி நம்ம எடுத்து இங்கே வந்திருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்கிற பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அம்மா அப்பாவே மன்னிச்சிட்டா கூட இயற்கையை மன்னிக்காது. பாருங்கள், ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் கடன் வாங்கி தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் செஞ்ச பாவம் மனிதனே மன்னிச்சிட்டா அது வந்து நார்மல். ஏன்னா அம்மா அப்பா என்பவங்க வந்து அது வேற. ஏன்னா இயற்கையில் அவங்க கிடைச்சவங்க, அதனால அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அம்மா அப்பாவை தாண்டி தான் நம்ம மாம் டேடு கிட்ட போக முடியும். இந்த மாம் டேடு கிட்ட போனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த சொர்க்கத்தை தொட முடியும். மற்றபடி இந்த 7 ஜென்மங்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 7 ஜென்மத்தை பற்றி நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் எதில் போய் பண்ணாலும் உங்களுக்கு பல வகையில் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய நீங்கள் விஷயங்களை யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேள்வியும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 7 ஜென்மத்தில் இப்போ இதை புரிஞ்சுங்க. இங்கே நான், எங்கள் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அதுக்கு மேலே எத்தனையோ ஜென்மங்கள் இருந்தாலும் கணக்கு அதெல்லாம் எடுக்க முடியாது. அது 10ல் வந்து சுருக்கணும்னா எல்லோருக்குமான மாம் டேட் இல்லை என்னும் இறைவன். சரிங்களா? அப்போ இந்த பாவம் இவங்க இதில் கூட நான் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் இங்கே இருக்கும் பொழுது நாளைக்கு நான் தாத்தாவாக மாறுவேன், அப்பாவை மாறுவேன், இப்படி கணக்கு. அப்போ வந்து இது பிறவியின் 7 ஜென்மம் கணக்கில் வந்தாலும் 7. அதே நேரத்தில் உயிர் அணுக்களை நீங்கள் கணக்கு பண்ணாலும் இது அப்பா அம்மா உயிர் அணுக்கள். அதுலேருந்து வரக்கூடிய இந்த 2 உயிர் அணுக்களை சேர்ந்து இங்கே நம்ம பிறக்குது இந்த உயிரணு. இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இது நான் எல்லாமே இல்லை நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த 7 சேர்ந்தா 8, அதாவது அடுத்தது ஏன்னா நான் 7னா என் மனைவி 7 அப்படி. அப்போ 2 பேர் அந்த சேர்ந்து வரும்பொழுது அது 8வது போகும்போது தான் உங்களுக்கு அந்த நரகமா சொர்க்கமா, அல்லது நரகம் கலந்த சொர்க்கமா, சொர்க்கம் கலந்த நரகமா, அல்லது நிரந்தர நரகமா நிரந்தர சொர்க்கமா, இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த உருவான சக்தி, அடக்கக்கூடிய சக்தி, இந்த 2 சக்தியும் நம்மளை வழி நடத்துது. இதில் தனி ஒருவனாக நம்ம ஜெயிக்கணும். ஆனால் அத்தனை அறிவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம தவறான இதை